அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். மனிதர்கள் எல்லோரும் உருவ அமைப்பில் ஒரு முகத்திற்குரியவர்களாக இருந்தாலும் கூட எல்லா மனிதர்களுடைய அந்தரங்கத்திலும் பல முகங்களை உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒரே முகம்தான். கோபமாக இருக்கின்ற போது அது வேறு முகமாக மாறும். மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அது ஒரு முகம். பொறாமைக்காரனாக மாறுகின்ற பொழுது கொடூரமான முகம். தர்ம சிந்தனையாளனாக மாறுகின்ற பொழுது ஒரு முகம். இப்படி எல்லா மனிதர்களும் பல முகங்களுக்கு உரிய உருவ அமைப்பில் ஒரு முகம் உடையவர்களாக இருக்கிறார்கள். மனிதர்களில் எல்லா மனிதர்களையும் நாம் எடுத்துக்கொண்டால் 3 வகையினர் இருக்கிறார்கள். முதல் வகையினர் முழுக்க செல்ஃபிஷ், சுயநலவாதி. தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும், தன் குடும்பத்தார் நன்றாக இருந்தால் போதும் என்று முழுக்க சுயநல சிந்தனையோடு இருப்பவர்கள். இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். இரண்டாவது வகையினர் இருக்கிறார்கள். தயாளம் உள்ளம் கொண்டவர்கள். இயன்றதை செய்வார்கள், ஆனால் அதோடு நின்று கொண்டுவார்கள். இது ஒரு வகை. இவர்கள் இறை அருளின் பக்கம் நெருங்கி வருகிறார்கள். மூன்றாவது ஒரு வகையினர் இருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் தேவையான ஒரு வகை. தான் மட்டும் நன்மை செய்யாமல், தான் மட்டும் இயன்றதை இயலாதவர்களுக்கு கொடுக்காமல், தான் ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்து யாரெல்லாம் அந்த சிந்தனையோடு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களிடத்திலிருந்து பெற்று உரியவர்களிடத்தில் ஒரு தகுதியான உதவிகளை தகுதியான நேரத்திலே செய்யக்கூடியவர்கள். ஒருத்தர் தான். அவர் என்ன செய்வார்னா, ஒருங்கிணைப்பாளராக மாறி யார் யாருக்கு என்ன தேவை என்பதை அவர் சார்ந்த நட்புகள் உறவுகளிடத்தில் சொல்லி முன்னின்று எல்லாவற்றையும் அவர்கள் மொத்தமாக அவர் வசூல் செய்து இயலாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனோபாவம் உடையவர்கள். இவர்கள்தான் போற்றுதலுக்குரியவர்கள். இவர்களைத்தான் இஸ்லாம் போற்றுகிறது. தான் இயன்ற உதவிகளை செய்வதோடு நின்று விடாமல் மற்றவர்களையும் உதவி செய்யக்கூடிய தூண்டக்கூடிய அந்த மனோபாவம் ஒரு உன்னதமான மனோபாவம். ஒரு மாபெரும் அதிசயங்களை அந்த செயல் நிகழ்த்திவிடும். கடுமையான கஷ்டத்திலிருந்து மருத்துவ உதவியை கேட்டு உறவுக்காரர் ஒருத்தர் வருகிறார். நம்மளால் முடிஞ்ச அதிகபட்சமாக ஒரு சிறு தொகையை கொடுக்க முடியும், அவ்வளோதான். ஆனால் இந்த ஒருங்கிணைப்பாளர் என்ன சாதனை நிகழ்த்துவார் என்று சொன்னால், அவர் தகுதியானவராக இருக்கின்ற காரணத்தினால நட்புகள் உறவுகள்கிட்டெல்லாம் சொல்லி அவருக்கு என்ன தேவையோ அதை முழுமையாக தனிநபராக நின்று அத்தனையும் செய்யக்கூடிய அந்த நபர். நம் உறவுகளிலும் அத்தகைய போற்றுதலுக்குரிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஆம், அத்தகைய மற்றவருடைய நலனில் யோசித்து இயன்றதை செய்து ஒருங்கிணைப்பாளராக இருந்து எல்லோருடைய இன்பங்களிலும் துன்பங்களிலும் பங்கேற்கக்கூடிய அந்த உன்னத மனிதரை போல நாம் மாறுவோம். இறைவன் புரிந்து கொள்வதற்கு அருள் செய்வானாக.